தண்ணி சட்னி திக்னஸுக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் மல்லித்தூளும் வரமிளகாத்தூளும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சாம்பார் பொடி போடணுன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா. அதே மாதிரி பொட்டுக்கடலை எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியாக இருந்ததுன்னா. சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படி கோரி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு தண்ணி சட்னி வைக்க போகிறாங்க. கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த தண்ணி சட்னி வந்து. அவங்க ஒரு ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கவுட்டம்பாளையத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தண்ணி சட்னி வந்து. தக்காளி பழம் வச்சு இன்றைக்கி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்டான முறையில் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இட்லியோட குழப்பி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி வந்து. சட்டுன்னு பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, ஈஸியாட்டு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதை வேக வச்சு தோலை உரித்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஆட்டோரில் போட்டு அரைச்சியும் பண்ணலாம், மிக்சியில் போட்டு அரைச்சியும் பண்ணலாங்க. உங்கள்கிட்ட ஆட்டோரில் இருந்துன்னா ஆட்டோரில் போட்டு அரைச்சி பண்ணுங்கள். புளிப்பு இல்லாத தக்காளியும் எடுங்கங்க. ஆப்பிள் தக்காளி இருக்குது பாருங்கள், அதில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளினா ரொம்ப புளிப்பு சுவை கொடுக்கும். அதனால் ஆப்பிள் தக்காளி கிடச்சிச்சின்னா ஆப்பிள் தக்காளியில் பண்ணுங்கள். கவுண்டம்பாளையம் தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கணுங்க. தண்ணி சூடாகட்டும், நம்ம தக்காளி உள்ள ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம தக்காளி அப்படியே ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். நல்லா தோல் உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க. அப்படியே வெடித்து வந்துடும் தோல் வந்து. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சு தோலை உரிச்சிடணும். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷமாவது வேக விடணும். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணுங்க. நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரணும். நல்லா பட்டாட்டு தோல் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆறட்டும், தோலை உரித்து எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோலை உரித்து எடுத்துக்கணுங்க. தோலை உரித்து எடுத்தாக்க தனி டேஸ்ட்டுங்க சட்னிக்கு வந்து. தோலோடையும் போட்டு வைக்கலாம். டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. நான் தோல் எடுத்து வச்சிங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. தோல் எல்லாம் நல்லா பாட்டாக வந்துருச்சு வேக வச்ச உடனே. எத்தனையோ வகை சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்போங்க. இந்த மாதிரி சட்னி நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூரில் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உரித்து எடுத்து வச்சுங்க. 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சீக்ரெட்டாட்டு மல்லித்தூள் போட்டு வைக்க போகிறாங்க. மல்லித்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், இந்த 3 தூளும் போட்டு வைக்க போகிறேன். இங்கே இதுக்கு பதில் சாம்பார் தூளும் போட்டு வைக்கலாம். நம்ம மல்லித்தூள் வச்சு வச்சிங்கன்னா தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மிக்சி சாரில் ரேஸை கட் பண்ணி போட்டுக்கிடலாம், அப்போ தான் நல்லா அரைப்படும். ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆப்பிள் தக்காளினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் தக்காளி வைக்கிறதோட ஆப்பிள் தக்காளியில் பண்ணுங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் வச்சு
ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம உரல் இருந்ததுன்னா உரலெல்லாம், உரல் இருந்ததுன்னா உரலில் போட்டு அரைங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் சட்னியை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தோலில் வந்து சதபத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க சாறு புறம் நமக்கு வந்துடும். எவ்வளோ சாறு இருக்குது பாருங்க. இதை நம்ம புழிஞ்சி தூர போட்டுடலாங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்தாச்சு. கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலு, அப்புறமா கடலை எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வெறும் கடுகும் சீரகமும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீரகம் போடணுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருகிரும் உங்களுக்கு. இப்போ கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் 2 வெங்காயங்க ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து தாராளமாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து கருவேப்பிலைங்க எல்லாம் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுலையும் வதக்கணுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் இந்த தண்ணி சட்னிக்குள்ளே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சது ஊற்றிக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கணுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் நம்ம தக்காளியை ஊற்றுனதுக்கப்புறம் தான் போடணும். கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் இதுதான். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ தக்காளியை வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து பொட்டுக்கடலையோ அதில் என்னைக்கா நம்ம மாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. வெறும் தக்காளி மட்டும்தான். திக்னஸ்க்காண்டி பொட்டுக்கடலை மாவு, தோசை மாவு எதுவுமே நான் ஆட் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா வந்து மல்லித்தூளுங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள். பெரிய ஸ்பூன் அதனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே பச்சையாக போட்டு தான் நம்ம கொதிக்க விட போகிறோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். வரமிளகாய் தூளுங்க. காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. கவுண்டம்பாளையம் தண்ணி சட்னி ரெடிங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தழை தூக்கிடலாங்க. யாரெல்லாம் இந்த தண்ணி சட்னி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டும். நம்ம மல்லித்தழை தூக்கிடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி இன்னொரு அடுப்பில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். சட்னி கொதிக்கவும் நம்ம விட்டு சாப்பிட வேண்டியதாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சும்மா தக்கான்னு கொதிக்கி பாருங்க. பார்க்கையிலே அவ்வளோ எம்மியாக இருக்குது. டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வடை போனோன்னா நம்ம மல்லித்தழை தூக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. மல்லித்தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிடலாம். இதில் ஆட் பண்ணிடலாம். எம்மி எம்மி தண்ணி சட்னி ரெடி. இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிடலாங்க. இட்லியும் அப்படியே சுட சுட எடுத்தாச்சுங்க.
தட்டிக்கிடலாம். பஞ்சு போல் இட்லி, தக்காளி சட்னிங்க, தண்ணி சட்னி. இப்போ நம்ம இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. தண்ணி சட்னி திக்னஸுக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் மல்லித்தூளும் வரமிளகாத்தூளும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சாம்பார் பொடி போடணுன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா. அதே மாதிரி பொட்டுக்கடலை எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தனியாக இருந்ததுன்னா. சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படி கோரி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. குழப்பி சாப்பிடணும், சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். சூடாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தண்ணி சட்னி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிடணும் போல் இருக்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அட்டகாசமாட்டு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.